Hello friends, welcome to Viha vlogs. இன்னைக்கு நம்ம chicken fried rice எப்படி பண்றதா பார்க்க போறோம். சோ வாங்க ரெசிபிக்குள்ள போய்டலாம். சோ chicken fried rice பண்றதுக்கு first நான் chicken எடுத்து நல்லா மஞ்சள் போட்டு கழுவி வச்சிருக்கேன். இப்போ நம்ம இத பொரிச்சி எடுக்கணும். சோ இதுக்கு நம்ம தேவையான ingredients எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சோ இந்த ஸ்பூன்ல 4 tablespoons corn flour, கொஞ்சமா pepper powder, chicken masala 1 tablespoon. கூடவே கொஞ்சமா salt, 1 tablespoon இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமா chilli sauce. இந்த டீஸ்பூன்ல ஒரு 2 tablespoon chilli sauce. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம். எல்லா சிக்கனையும் நல்லா படுற மாதிரி இத நான் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறேன். சோ நான் இன்னைக்கு ஒரு 1/2 tablespoon food color சேர்த்திருக்கேன், red food color. இந்த மாதிரி எல்லாம் நல்லா பிசைஞ்சு விட்டதும் நான் எண்ணெய் சூடு பண்ணி அதில் பொரிச்சு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்காக சிக்கனை பொரிச்சு எடுத்துக்கலாம் வாங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, நம்ம சிக்கன்லாம் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம ஒரே வாட்டி நிறைய சிக்கன் போட்டோம்னா அது நம்மளுக்கு கிறிஸ்பியாக வராது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் பொரிச்சு எடுத்துடுறேன். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, ஒரு 2 minutes ஆச்சு எனக்கு இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஸோ இது இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, நம்ம இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சிக்கன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, அதை இப்படி குட்டி குட்டியாக பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸில் போடுறதுக்காக நம்ம எக்கை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க. ஸோ சிக்கன்லாம் பொரிச்சு எடுத்துட்டோன்னா இந்த மாதிரி ஒரு பேன் வச்சு அதில் ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம அதில் ஆம்லேட் போட்டுக்கலாம். 3 eggs இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக சால்ட் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ ஃப்ரைட் ரைஸில் போடுறதுக்கு எக் நல்லா பொடி மாஸ் மாதிரி பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கோங்க எக்கை. ஸோ இப்போ எக்கெல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, இதை நான் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் ஒரு பேன் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் அதில் நான் ஒரு துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டை நான் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லாம் நல்லா ஆயிலில் இறங்குற வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் நான் இன்னைக்கு ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடுறேன். இப்போ வெங்காயம் நல்லா வெந்துருச்சு, இதில் நான் கேபேஜ் அதுக்கப்புறமா கேரட் ஆட் பண்ணிடுறேன். ஸோ கேபேஜும் கேரட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கேப்சிகம், பீன்ஸ் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் மசாலாலாம் ஆட் பண்ணிடுறேன். ஸோ தேவையான அளவு சால்ட், ஒரு டேபிள்ஸ்பூன் பெப்பர் பவுடர். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ கேரட் கேபேஜ் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நம்ம எக் இப்போவே சேர்த்துட்டோம்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும், அது சில பேருக்கு பிடிக்காது. ஸோ நான் லாஸ்ட்டாக எக் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு மெயினான சாஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். இதில் நான் 2 tablespoon சில்லி சாஸ், 2 tablespoon சோயா சாஸ், 1 tablespoon வினிகர். ஸோ சாஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு நான் ஒரு மிக்ஸ் கொடுத்துடுறேன். இப்போ நம்ம இதில் ரைஸ் ஆட் பண்ணிடலாம். ஸோ நான் இன்னைக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த ரைஸ் வேணால் எடுத்துடலாம், நீங்கள் எந்த ரைஸ் வேணால் பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா முன்னாடி மிக்ஸ்டர், சாஸ் எல்லாம் ஊற்றி அதில் இப்படி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எக் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம எக் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, நம்ம சூப்பர் டேஸ்டி யம்மி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. வாங்க இதை நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குங்க. அந்த காரம், அதுக்கப்புறமா சாஸோட அந்த சோயா சாஸ், அதுக்கப்புறமா சில்லி சாஸ், அதோட ஸ்மெல் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம விஹா vlogsஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டாங் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.